தேசத்தின் குரல் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோழைத்தனம் என நினைக்காதீர், மஹிந்த ராஜபக்சவின் மகனின் அச்சுறுத்தும் பேச்சு. அல்லைப்பிட்டியில் சுட்டுக் கொல்லப்பட்ட சிறுவன், 15 பேரிடம் விசாரணை நடாத்த கோரிக்கை. யாழ்ப்பாணத்தை அடிப்படையாக கொண்டு இனமுறுகளை ஏற்படுத்த சதி, களமிறக்கப்படும் கும்பல். பிணை வழங்கப்பட்ட 2 தமிழ் அரசியல் கைதிகள் இன்னமும் சிறையில் காணப்படுகின்றனர். சுவிஸ் கொழும்புக்கு இடையே மேம்படுத்தப்பட்ட நேரடி விமான சேவை, மக்களுக்கு வெளியான தகவல். சில நாடுகளில் நிராகரிக்கப்படும் புதிய இலங்கை கடவுச்சீட்டு, நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம். இனி விரிவான செய்திகள். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். மஹிந்த ராஜபக்சவின் மகனும் மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச, நாம் எப்போதும் இந்த நாட்டு மக்களை சமூக பேரழிவுகளிலிருந்து மீட்க பணியாற்றியவர்கள். மக்களின் நலன் கருதியே சில விடயங்களை நாம் ஓரிடை பின்வாங்கினோம். அவை மனிதாபிமானத்துடன் எதிர்கொண்டவை, கோழைத்தனமாக கருத வேண்டாம் என தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரகலைய போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச போராட்டக்காரர்களுக்கு கை வைக்கவில்லை. கடந்த நாட்களில் இந்தியாவில் எதிர்கொண்ட விதத்தை நாம் சமூக ஊடகங்களில் பார்த்தோம். பங்களாதேஷ், நேபாளம் எதிர்கொண்ட விதத்தை பார்த்தோம். நாம் அரகலைய போராட்டத்தில் ஓரடி பின்வாங்கினோம். உயிர்களை பறித்து பிள்ளைகளை கொன்று அந்த உடல்கள் மீது அரசாங்கத்தை பாதுகாக்க முனையவில்லை, செய்யவும் மாட்டோம். நாம் மனிதாபிமானத்தோடு பிரச்சனையை எதிர்கொண்டதை கோழைத்தனமாக பார்க்க வேண்டாம், கோழைத்தனமாக கருத வேண்டாம். நாம் எப்போதும் இந்த நாட்டு மக்களை சமூக பேரழிவுகளிலிருந்து மீட்க பணியாற்றியவர்கள். பயங்கரவாதத்திலிருந்து மீட்டோம். கொரோனா தொற்றின் போது குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் இந்த நாட்டு மக்களின் உயிர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தோம். அரகலைய போராட்டத்தின் போது இராணுவத்தையும் போலீசாரையும் பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானோரை படுகொலை செய்து அரசாங்கத்தை காப்பாற்ற முயற்சிக்கும் வாய்ப்பு காணப்பட்டது. நாம் அப்படி செய்திருந்தால் இன்று நாமல் ராஜபக்ச இங்கே நிற்கும் சூழ்நிலை இல்லாமல் போயிருக்கலாம். மக்களின் பக்கத்தில் நின்று ஒரு சமூக பேரழிவிலிருந்து இலங்கை இளைஞர்களை மீட்க நாம் ஓரடி பின்வாங்கியதே கோழைத்தனம் என்று அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்களும் நினைத்தால் அவர்களுக்கு தவறவிட்டது என்பதையும் நினைவூட்ட விரும்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 17 வயது சிறுவன் உயிரிழந்த வழக்கில் 15 பேரிடம் ஆரம்ப விசாரணை இடம்பெற வேண்டும் என மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு அறிக்கையை வழங்கியுள்ளது. ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 7ஆம் திகதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனிகள் இந்த விசாரணையை விரைவில் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் விரைவான விசாரணைக்கான கட்டளையை பிறப்பித்துள்ளது. இதன்படி பொதுமக்கள், ஊர்காவற்துறை போலீசார், யாழ் குற்ற விசாரணை பிரிவினர் மற்றும் சட்ட மருத்துவ அதிகாரி உள்ளிட்ட 15 பேரை செப்டம்பர் 4ஆம் திகதி நீதிமன்றத்திற்கு அழைத்து அவர்களிடம் ஆரம்பகட்ட விசாரணைகள் நடாத்த வேண்டும் என்றும் இதற்கான அழைப்பு கட்டளையை உடனடியாக அனுப்புமாறும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வேலணை அல்லைப்பிட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் திகதி அதிகாலை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் 1:15 மணியளவில் அல்லைப்பிட்டி பகுதியில் கயஸ் வாகனம் ஒன்றை இடமறித்துள்ளனர். இருப்பினும் அந்த வாகனம் போலீசாரின் உத்தரவுக்கு கட்டுப்படாமல் வேகமாக பயணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசாரின் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதில் வாகனத்தை செலுத்தி சென்று 17 வயதான சிறுவன் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டு பவானி வீதியை வைத்து தெற்கில் குழப்பங்களை ஏற்படுத்த சதி இடம்பெற்று வருவதாகவும் இதற்கான குழு ஒன்று அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. இதனையடுத்து பவானி வீதி விடுவிப்புக்கு தடை போட முடியாது என நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு பிழையான தகவல்களை தெரிவித்து தெற்கில் இனவாதம் பரப்பப்படுவதாக
இருப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இவ்வாறான போலி தகவல்களை பரப்பி ஆட்கள் திரட்டப்பட்டுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் தற்போது யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து வரப்படுகின்றனர். திசவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளையும் வீதியையும் விடுவித்தால் கலவரங்களும் குழப்பங்களும் ஏற்படும் என நீதிமன்றத்தை நாடும் போலீசார் இத்தகைய அப்பட்டமான குழப்ப செயல்கள் தொடர்பில் அமைதியாக உள்ளமை பல தரப்பினரிடம் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிணை வழங்கப்பட்ட 2 தமிழ் அரசியல் கைதிகள் இன்னமும் சிறையில் உள்ளனர் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளரும் முன்னை நாள் அரசியல் கைதியுமான முருகையா கோமகன் தெரிவித்துள்ளார். இருவருக்கு பிணை வழங்குவதற்கான மேன்முறையீட்டு வழக்கில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வழக்கிற்கான பிணையே வழங்கப்பட்டது. அவர்களுக்கு எதிராக வேறு நீதிமன்றங்களில் வேறு வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த வகையில் அந்த வழக்குகளுக்கும் பிணை வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அந்த வழக்குகளுக்குரிய திகதிகள் எதிர்வரும் 10ஆம் மாதமே உள்ளதால் அவர்கள் தொடர்ந்தும் சிறையில் காணப்படுகின்றனர். எனவே அவர்கள் இன்னமும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுவிஸ் கொழும்புக்கு இடையில் மேம்படுத்தப்பட்ட நேரடி விமான சேவையானது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் லீசர் விமான சேவையான எடல்வெய்ஸ் சூரிச் கொழும்பு ஆகிய நகரங்களுக்கிடையிலான விமான சேவையை விரிவுபடுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான குளிர்கால அட்டவணையின் போது வாரத்திற்கு 3 விமான சேவைகளாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. இது கடந்த குளிர்கால பருவத்தில் வழங்கப்பட்ட வாரத்திற்கு 2 முறை என்ற சேவையிலிருந்து அதிகரிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்தோடு மேம்படுத்தப்பட்ட அட்டவணையானது சுவிட்சர்லாந்து மற்றும் இலங்கை இடையேயான பயணத்திற்கான அதிகரித்து வரும் தேவையை காட்டுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பருவகாலத்தின் முதல் விமானம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதியன்று சூரிச்சிலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த சேவைகள் 2027ஆம் ஆண்டு மே மாதம் வரை தொடர்ந்து இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிச்சிலிருந்து கொழும்பிற்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விமான சேவைகள் முன்னெடுக்கப்படும். கொழும்பிலிருந்து சூரிச்சுக்கான விமான சேவைகள் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் புறப்படும். இந்த அதிகரிப்பு இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான வான்வழி இணைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு குளிர்கால பயண பருவத்தில் பயணிகளுக்கு கூடுதல் பயண தெரிவுகளையும் இது வழங்கும். அத்தோடு லூப்தான்சா குழுமத்தின் மூலம் ஐரோப்பா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள பல இடங்களுக்கு செல்வதற்கான வசதியான இணைப்புகளையும் சூரிச் விமான நிலையம் வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய இலங்கை கடவுச்சீட்டுகளின் தரம் குறித்து நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே காரசாரமான விவாதம் எழுந்துள்ளது. இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புதிய கடவுச்சீட்டின் தரம் காரணமாக பிரித்தானிய குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். குறித்த கடவுச்சீட்டை சரியாக ஸ்கேன் செய்து படிக்க முடியாததால் அது போலியானது என பிரித்தானிய அதிகாரிகள் சந்தேகித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு கடவுச்சீட்டு கட்டணம் 6000 ரூபாவாக தொடரும். இதேவேளையில் இலங்கை கடவுச்சீட்டுகளில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை 64 48 குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். புதிய கடவுச்சீட்டுகளில் அவதானிப்பு அல்லது நீட்டிப்பு பக்கங்கள் இல்லை என்றும் அச்சுத்தரமும் மிக குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு குடிவரவு முத்திரைகள் மறுபக்கத்தில் கசிவது போன்ற பிரச்சினைகள் காரணமாக சில நாடுகள் அந்த கடவுச்சீட்டுகளை நிராகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால புதிய இலங்கை கடவுச்சீட்டுகளில் தரக்குறைபாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ளார். பக்கங்களின் எண்ணிக்கையை குறைப்பது சர்வதேச தரங்களுக்கு இணங்கவே உள்ளது என்றும் இது பல நாடுகளால் பின்பற்றப்படும் ஒரு நடைமுறை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 5 மில்லியன் கடவுச்சீட்டுகளை கொள்முதல் செய்வதற்கான விலை மனு கோரல் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்வதாகவும் மின்னணு கடவுச்சீட்டு முறையை அறிமுகப்படுத்துவது தொடர்பான சிக்கல்களை தீர்க்க அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். தேசத்தின் குரல் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.